இல்லைங்க சார், கன்சர்ன் நான் இல்லைங்க சார். கேம்பெயின் வந்து ஆன்லைனில் பண்ணு, அதில் போடு, வெங்காயம் உரி, வெள்ளப்பூண்டு உரி, 6 நாள் ஆக்குறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க சார். அப்ரோச்சல் வந்து 2 இது இருக்குது. கேளுங்க, உடனே கொடுக்கறது இல்லை நீங்கள். இல்லை சார், கன்சர்ன் இப்போ எல்லாருமே வந்து கேம்பெயினுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு பேசுகிறேன். பேசிட்டு தான் சார் சொல்கிறேன். முடிஞ்சிடும். நீங்கள் பர்மிஷன் கொடுக்கறது இல்லை. சின்ஸ் டே 1லேருந்து டார்ச்சர் பண்ணுறீங்க. ஏசி குழு 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 குழுன்னு இருக்கு, அப்படியே நிலம் காயுது. நாங்கள் பார்த்தீங்கன்னா குளிர் தாங்காமல் அருமையான பந்தல் போட்டு வரோம். இதுதான் எங்களோட ஏசி. அப்போ தண்ணி பாட்டில் ஒன்று ஏசி பாருங்க, ஜாலியாக இருக்கு. உங்களையெல்லாம் மகிழ்ச்சியாக வச்சுக்குவேன். மற்ற வேட்பாளர் மாதிரி இன்னும் எந்த தண்ணி இல்லை. தண்ணி கொடுங்க என்னப்பா, அப்படி யோசிக்கணும். இதான் நம்ம ஏசி. பார்த்தீங்களா ஏசி எப்படி இருக்கு பத்தியா? ஜல்லுன்னு இருக்குப்பா. சூப்பர். வேலூர் இந்த மாதிரி குழு குழுன்னு ஆக்கணும். பாலாறில் தண்ணி வரவழைக்கணும். இந்த ஊரடிச்சு வலையில போட்டவனுக்கு பாலாறில் தண்ணி வரைக்கும் விட மாட்டானுங்க. 45 டைம் ஆந்திராக்காரனை கட்ட விட்டுட்டு மண்ணை அள்ளி 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 தின்னுட்டு மற்றவெல்லாம் வேலை விட்டுட்டு போயிடுவான். அவர் யாரு? நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கார். அண்ணன் யாரு? துரைமுருகன். நீர்வளத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு நீர்வளத்தை பெருக்க மாட்டேங்கிறார். அவரு என்ன மாதேவ மலையை மட்டும் நல்லா வச்சுக்கிட்டார். கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு வாரியார் சொன்னார். நான் ஒரு மலையை கூட வெட்ட விட மாட்டேன். 8 வழிச்சாலையை போட்டா 8 பேரை வெட்டுவேன்னு எடப்பாடி பழனிசாமி என்ன தூக்கி கொண்டு போய் செல்வலார் சேலத்தில் போட்டாரு. இப்பவும் சொல்றேன், இங்க நான் எம்பியா வருவேன், ஒரு மலையை வெட்ட விட மாட்டேன். 6 கணக்கான பேரோட போய் உட்காந்துருவேன். பனைமரங்கள் கோடிக்கணக்கான நடலாம், மரங்கள் நடலாம், நீராதாரத்தை பெருக்குவேன். பாலாறு 2 கரைகளிலும் அப்பா நியூஸ் கொடுங்க போடுங்கப்பா. என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அந்த ஷேர் அது வந்து 70% பிஜேபிக்கார ஷேர் வாங்கியிருக்கான். ஜனங்க திமுக போட மாட்டாங்க. நான் தான் இந்த தொகுதியில எம்பி. ஓகே, மற்றவெல்லாம் தம்பி. பலாவுக்கு வாக்களியுங்க. எடப்பா.